இந்த மாதிரியான குடிசை தொழில் தான் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ குடிசை தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடிசை தொழில் நல்லபடியாக நடக்கும் பட்சத்தில் இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நேரடியாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது இந்த பகுதியில் இந்த மண் சார்ந்த தொழில், இந்த மண் சார்ந்த தொழில் இந்த இவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறதா புவிசார் குறியீடு, முதலமைச்சருடைய இலவச வீடு வழங்கும் திட்டம், இந்த குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டங்கள், இது மாதிரியான ஏதாவது ஒரு திட்டங்கள் மூலமாக இவங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா பிரதம மந்திரியினுடைய வீடு குடியிருப்பு திட்டம், இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இது மாதிரியான மக்களுக்கு வீடுகள் கொடுக்குறது, வீட்டு இடங்கள் கொடுக்குறது, அல்லது வீட்டு இடம் வச்சிருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரியான சேவைகளை எல்லாம் இந்த மாதிரியான மக்களுக்கு தான் செய்யணும். நோட்டீஸ் தான் அனுப்புதாங்க, பணம் கட்டும் பட்சத்தில் உங்களுக்கு மாற்றி தரப்படும். இல்லை இப்போ இந்த லைனை வந்து நம்ம வந்தோம்ல மெஜரா கோர்ஸ் ரோடு, அந்த ரோட்லேருந்தே வருது. அந்த ரோட்டில் இல்லை, அதுக்கு அடுத்தாக்கில் ஒரு தெரு வருது, உள்ளே உள்ளோடியே வருது. நீங்கள் அங்கேருந்து வரையில எனக்கு காட்டியிருக்கலாம். இப்போ வந்து அது உள்ள போய் பார்ப்போமா? இல்லை இந்தப்பா இதுக்கு நேரம் எங்கன்னா போகுதுன்னு பார்ப்போம். இது நம்ம ஃபேக்ட்ரியா? அந்த கம்பெனியில் தான் இது பண்ணுறதுக்கா? செய்வீங்க இது காயிறனால ஒன்றும் ஆகாதா? அந்த தெரு வருது இல்லை, அதுக்கு அடுத்த தெருலேருந்து நேராகவே வருது, பாவனாஸ்லேருந்து வருது. இதே மாதிரி பாவனாஸ்லயும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. மின்வாரியத்திலேருந்து வரக்கூடியதுல ஹெவி லைன் மாத்தாமலே கிடக்கு. இதுக்கு அடுத்தாக்குல ஒரு இதுல டிரான்ஸ்பாரத்துலேருந்து வீட்டை தொட்டுக்கிட்டாலே போகுது லைன். அந்த வீட்டில் தான் பார்த்துட்டு மாடியில நின்று தொட்டுலாம் சார், இந்த மாடியில நின்று தொட்டுலாம் அந்த மாதிரி. நீ அந்த வீட்டுக்கு வந்தா இப்போ உங்களுக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்களா? கொடுக்கலையா? இன்னும் கொடுக்கவே இல்லை. இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு 3 அதிகாரியும் உங்களுக்கு நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க. இசிடி விண்ணப்பிக்கம் பண்ணதில் உங்களுக்கு மாற்றி தரப்படும்னு நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க. சரி 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 இப்போ வந்து இதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது, பிரச்சனையில் இருக்குது. ஆமாம். சரி 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 இது பூராமே நீங்கள் கொடுத்த மனு கொடுத்து அவங்க ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஏரியா மக்கள் பூரா எல்லாருமே சேர்ந்து கொடுத்தா தானே இந்த மனு? அந்த இதுக்கு பாருங்க பின்னாடி மனு இருக்கு. இல்லை இப்போ அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஒரு நபருக்கு மட்டும்னாக்கா நீங்கள் ஒரு கட்டணம் கட்டி அதை தனியாக மாத்திரல ஒரு இது இருக்குது. இது ஒட்டுமொத்த ஏரியாங்கையில் அது வந்து அவங்களுக்கு முதல்ல போட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. இது ஒரு தனிநபருக்குள்ள ஒரு இது இல்லை, இது பொதுமக்களோட இது வந்து நீங்க வந்து பொது செலவுல நீங்க மாற்றி தர முடியும். ஒரு 5000 10,000 நாங்கள் ஒரு பொருள்னா நடனா மாற்றிக்கிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் கேட்டதுல உள்ள 13 லட்சம் 10 லட்சத்துலேருந்து 13 லட்சம் ரூபா வரும். இது 13 லட்சம் ரூபா வரை இங்க வீடும் இந்த இடமும் மதிப்பே அது இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து மாற்றி தரதுக்கு அங்குள்ள அதிகாரி என்ன சொல்றாங்க, இது எம்பி பண்ட்ல எம்எல்ஏ பண்ட்ல இல்லை நகராட்சி புறமா உங்களுக்கு மாற்றி தந்தாதான் உண்டு, நீங்க தனிப்பட்ட முறையில் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. இது பூரா இப்போ இந்த பம்பரம் செய்யறது இந்த தொழிலுக்காக தான் இந்த இதே போடுறீங்க. இது வந்து குடிசை தொழில் மாதிரி, காட்டேஜ் ஒர்க் மாதிரி. பம்பரம் அந்த மாதிரி அந்த பொருள்லாம் எங்கே இருக்கு? ஃபேக்டரி அங்கே இருக்கு, மேலப்பாளையத்துல இருக்கு. எவ்வளவு தூரம் இங்க இருந்து? வாடகைக்குள்ள தான் இருக்கும். இங்க இருந்து வாடகை வச்சிருக்கீங்க, இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க சொந்தமா வாங்கி இங்க செஞ்சிடலாமே நீங்க வந்திருக்கீங்க. இங்க இந்த பிரச்சனை இருக்கவே இந்த தொழில் செய்யல. அந்த இதை போய் பார்க்கலாமா? இந்த பம்பரம் செய்யற போய் பார்க்கலாமா? இதை பூரா வைங்க. நாம இதுக்கப்புறம் நான் மொத்தமா ஒரு செட்டு ஜெராக்ஸ் வாங்கிக்கிறேன். போகிற வழியில இன்னொரு லைனையும் காட்டினா ரொம்ப தாண்டி இந்த இதை மட்டும் மேலே பறிச்சு போகுது. சரி அண்ணே, அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். இது நான் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன். நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஏதோ வந்தாங்க நாமதூர் கட்சிக்காரங்க வந்தாங்க, வேட்பாளர் வந்தார், பார்த்தாரு, உடனே மாற்ற மாட்டேன்ட்டார். நான் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இவர் காலையில் கால் பண்ணி என்னை கூப்பிட்டாரு. அதனால் நான் வந்து பார்க்குறோம். நாங்களும் உங்களோட சேர்ந்து மனு கொடுப்போம். இதுக்கான விதிமுறைகள் இப்போ நீங்கள் தனியாக போய் மனு கொடுக்குறதுக்கு போராடுறதுக்கும் நாங்கள் எங்களுடைய லெட்டர் பேடில் மனு கொடுக்குறது வித்தியாசம் இருக்குது. நான் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லிடுவேன். நான் 2-3 நம்பர் தர்றேன் அவங்கள்ட்ட. அவங்கள இவங்க தொடர்பு கொண்டு பேசிக்கிறேன்னா அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நினைவூட்டுறோம். நாமதூர் கட்சி சார்பாக இப்போ நீங்கள் பண்ணது ஒரு பக்கம், நாம் ஒரு தடவை சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஹச்டி லைன் இருக்கிற இடத்துல மழைக்காலங்களில் இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கையில ஹச்டியிலேருந்து நேரடியாக, அதாவது நீங்கள் வந்து அந்த போல் சாஞ்சி போகிற மாதிரியே இருக்குது. அதுக்கு முதல்ல மனு கொடுத்ததுனால தான் இந்த வீட்டுக்கு மேலோடி லைன். அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் போய் சமுதாயத்தில் இந்த மாதிரி ஹச்டி லைன் போகுது, இதில் பிரச்சனை இருக்குன்னு எங்களை எதிர்த்து எங்கள் துறை எடுத்தே மனு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸில் உங்கள் மேலே ஒரு கோவம் வந்திருக்கும். அதனால தான் உங்களை வேணுங்கன்னு இழுத்தடிக்கிறாங்க. நாம என்ன செய்யணும், இப்போ இத்தனை வீட்டுக்கு எப்படி கொடுத்த, இப்போ நம்ம கேட்ட தேதிகள்லேருந்து நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களா? அதுக்கு
எதுக்கு இந்த இதுக்கு பணம் சர்வீஸுக்கு ஆன்லைன்ல பணம் கட்டல, கேன்சல் ஆயிடுச்சு. அதான் அந்த மாதிரி அந்த தேதி இருக்குங்களா, அந்த தேதிக்கு அப்புறம் அந்த வீட்டு கொடுத்தாங்களா, அதுக்கு முன்னாடியே கொடுத்தாங்களா? அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே கொடுத்து. அதுதான் அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆர்டிஐல கேட்கணும், இதெல்லாம் மற்றதெல்லாம் எப்படி கொடுத்துருக்கீங்க, மற்றதை எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க, இதில் எந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த பில்டிங் கட்டும்போது எனக்கு நாங்கள் கரண்ட் கொடுக்கல, முன்னாடி ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க, ஷெட்டுக்கு தான் கரண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் தான் அவங்க பில்டிங் கட்டியிருக்காங்க. நீங்க முன்னாடி ஒரு ஷெட்டு போடுங்க, உங்களுக்கு கரண்ட் தரோம், அதுக்கு கரண்ட் தர மாட்டோங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், அடுத்து வந்து தொடர்ச்சியா மனு கொடுப்போம். ஐயா நம்ம வந்து இங்க பாருங்க, நான் ஒரு நிமிஷம், நீங்களும் எங்களுக்குள்ள ஒரு செட்டு ஒரு செட்டை போடுங்க, கரண்ட் இழுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அதுக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த குறுக்கு வழியை சொல்றதுக்கு நான் வரல. நாம என்ன சொல்லுவோம், இங்க இருந்து எடுத்தோம்னா நாங்க அங்க கொண்டு போக மாட்டோமான்னு கேட்டோம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம என்ன செய்யறோம், இப்போதைக்கு ஒரு மனுவை இந்த தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு மனுவை கொடுப்போம். மனுவை கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரே ஒரு நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, உடனடியாக அதுக்கு தீர்வு வந்துடும். ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு போராட்டமே பண்ணணும், அதுக்கு தான் தீர்வு வரும். அப்படி வராட்டி, ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி தீர்வு வராட்டி, வாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணி அதுக்கான தீர்வை ஏற்படுத்திடுவோம். நான் திரும்ப சொல்கிறேன், அண்ணே நான் வந்து நானே எல்லாம் பார்த்துக்கிட்டு பொய் வாக்குறுதி கொடுக்கல, நான் என்னென்ன செய்யணும்னு வரிசைப்படி சொல்லிட்டு த்ரூ ப்ராப்பர் சேனல் இந்த படிநிலை வாயிலாக போனால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வழியை சொல்லிட்டேன். நாங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டோம், லேட் ஆகுது. உங்களோட இந்த பம்பரை செய்கிற ஃபேக்ட்ரி இதுகளையும் நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஏன்னா இது இங்கே இருக்கக்கூடிய குடிசை தொழில், இந்த மாதிரியான குடிசை தொழில் தான் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ குடிசை தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கும் பட்சத்தில், அந்த குடிசை தொழில் நல்லபடியாக நடக்கும் பட்சத்தில் இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நேரடியாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நேரடியான உங்கள் கடையில் உங்கள் நிறுவனத்தில் நேரடியாக வேலை பார்க்குறவங்க ஒரு 10 பேர்னா அதுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஒரு 2 வண்டியில் சரக்கை ஏற்றிட்டு போவீங்க, இந்த மாதிரி விறகுகளை கொண்டாந்து இறக்குவீங்க. அப்போ அந்த மரங்களை கொண்டாடுறது கொண்டு போகிறதுக்கு, செஞ்ச பொருளை கொண்டு போகிறதுக்கு, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வாகனத்தில் ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்றக்கூடிய நபர்கள், இறக்கக்கூடிய நபர்கள், இப்படி நேரடியாகவும் மறைமுகமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ புவிசார் குறியீடு கிடைச்ச இந்த மாதிரியான தொழில்களுக்கு நாம பக்கவலமாக இருக்கணும்னு இங்கே வந்தமே தவிர, ஒரு தனிநபருக்காகவோ ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கான பிரச்சனையை உடனடியாக இந்த தேர்தல் காலகட்டத்தில் நம்ம அதுக்கான முயற்சியில் செய்யறது கூட நேரம் குறைவாக இருக்குது. அப்போ நாம செய்கிறது இது ஒரு குடிசை தொழில். இந்த தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை, மின்சாரம், மற்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பூராமே தீர்த்து தர வேண்டியது அரசினுடைய கடமை. அதை நாம இன்னைக்கு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு போராட்ட குணம். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை விரட்டி இந்த வேலைகளுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ நீங்கள் தான் தொடர்ச்சியாக. இது மாதிரி பல 100 பிரச்சனைகள் இருக்குது இந்த தொகுதியில். நாங்கள் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு இடத்துல, இப்போ நான் போய்கிட்டு இருக்கல வெட்ட கேட்டு பாருங்க, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வரேன்னு சொன்னேன். உண்டாலையானே எப்போ வரேன்னு சொன்னேன், அடுத்த வாரத்தில் காலையில் என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாரு. நான் அடுத்த வாரத்தில் வரேன், இந்த வாரத்தில் முடியாதுங்க, நிறைய வேலைன்னு இருக்கான். திரும்ப இன்னைக்கு இந்த போகும்போது இந்த சாலை வழி தான் போகிறோம்னா உடனே அவருக்கு அடிச்சிட்டேன். இவர்கிட்ட முதல்ல லொக்கேஷன்லாம் வாங்கி வச்சிருந்தேன். இந்த சாலையில் தான் போகிறோம்ன்றதை எதார்த்தம் பார்த்துட்டேன். சரி ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போயிடுவோமேன்றதே வந்தேன். நீங்கள் எங்களை எவ்வளோ தூரத்தில் விரட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்தில் நாங்கள் மனு கொடுத்து இதுக்கான தீர்வை ஏற்படுத்துவோம். நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டா எங்களை குறை சொல்லிடக்கூடாது. வாங்க போவோம், அந்த ஃபேக்டரியை மட்டும் பார்த்துருவோம். ஆதி வரலையா? வீட்டுக்கே பட்டுற மாதிரி வச்சிருக்கேன். அதான் இது குடிசை தொழிலுங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு செய்கிறது. பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ அவங்கள்ட்ட இருக்க பொருளாதாரத்தை பொறுத்து ஒரு 10 மிஷின் போடுறது, 10 ஆட்களை வைக்கிறது அப்படின்ற மாதிரி. இது ஆர்எஸ்எஸ் மரத்தை தவிர மற்ற செட் ஆகாதா? விலை குறைவாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால. சவுக்கு வெடிப்பு விடுவோம், இதில் வெடிப்பு விழுகாது. இது எவ்வளவு ஒரு டன்னு? 8 ரூபா 50 பைசானா ஒரு கிலோ 8500 ரூபா ஒரு டன்னு. அதான் 8 ரூபா 50 பைசா ஒரு கிலோ. இல்லை வறட்சி எந்த பக்கமோ அந்த பக்கங்களில் தான் இது கிடைக்கும். செஞ்ச முடிச்ச பொருள் இருக்குல்ல, செஞ்ச பொருட்கள் பேக்கிங்லாம் அங்கே போய்க்கிறோமா? இருங்க, அவர் வரட்டும் எடுத்துகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்டையிலும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்
நாங்கள் பம்பரம் செட்டி இரும்பு செட்டு ஜாமான் அவங்க வந்து நரவண்டியில் நரவண்டி மட்டும் சிவகாட்சியில் புஷ்வானம் விஞ்ஞானம் புஷ்வானம் மட்டும் சரவடி விஞ்ஞானம் சரவடி மட்டும் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு இது கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் வியாபாரத்துக்கு வாங்கி விற்கிறது ஒரு இது. சின்ன பிள்ளைங்களுக்கு தொட்டி கொண்டு இருக்காங்க. இது வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ஜார்க்கண்ட் மாநிலம். இது ரிசர்ச் சென்டர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில். இது வந்து ஒரு பூச்சியோட பிசின். அந்த பூச்சி உற்பத்தி பண்ணி ஒரு செடியை வளர வச்சு அந்த பூச்சிக்கு தவிர சாப்பிடக்கூடிய சாப்பாடு பூச்சி மாதிரி பட்டுப்பூச்சி மாதிரி அதிலேருந்து வந்து அதை பிச்சிலேருந்து எடுத்து அதை கழுவி அதை சுத்தம் பண்ணி அதை ஒரு துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை ஒரு சின்ன வட்டாட்டமாக லாக் மாதிரி போடுவாங்க கட்டை மாதிரி. அதை நாங்கள் மறுபடியும் கலர் கொடுக்கணும். கலர் கொடுத்து குச்சி குச்சி ஆகி அப்படி உடனே இதாகிடும். காய தொட்டாலும் ஒன்றும் ஒட்டாது. இந்த வரணும் தமிழ்நாட்டிலேயே அம்பாசமுத்திரம்னா மரபம்பரம் உற்பத்தி வேறு எங்கேயுமே கிடையாது. ஆந்திராவில் இருக்குது, சென்னப்பட்டணத்தில், பெங்களூரில் சென்னப்பட்டணத்தில், இந்தியாவில் 3 இடம். அதனால் தமிழ்நாட்டில் நம்ம இதுதான் புதுசாக இருக்கிறது செட்டு ஜாமானுன்னு எங்களுக்கு தந்துருக்காங்க. இது எல்லாமே இங்கே உற்பத்தி செய்கிற பூரா அங்கே இருக்குல்ல? சரி. சொல்லி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேளு. இல்லாட்டியே ஓட்டு போடுங்கன்னா திமுக ஓட்டு போட்டு வந்துருவாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போராடி எங்களுக்கு இப்போ வந்து புதுசாக இருக்குது. அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு. ஆமாம், பார்த்துட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி சரிண்ணா, நீங்கள் இது பேக் பண்ணதானே இருக்கானே? வெளியே எடுத்து வைக்கணுமா? எடுத்து எதுலையா காட்டுற மாதிரி பாருங்க. இதாக ஒரு தாம்பாளத்தட்டு மாதிரி. இது வந்து சாமிக்கு வைப்பாங்களா? அண்ணே குள்ளமான சாமிக்கு வைப்பாங்களா? ஆமாம், இங்கே வைப்பாங்க. அருவா பிடி. அருவா பிடி இல்லை, இது சும்மா தடிப்பாங்க. அதான் இங்கே இந்த பக்கம் இருக்குது, எங்கள் பக்கங்கள் அதில். அதாவது இப்படி சாமி உட்காந்துக்குன்னா அப்படி கையில் வச்சுக்கிற மாதிரி. அதாவது இது ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு. இப்படி சாமி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்க மாதிரி. இது நம்ம 2 வாங்கி போடணும் காருக்குள்ளே. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த விளையாட்டு பொருட்கள். இதை நான் ஒரு பையன் மட்டும் பிரித்து கொட்டியிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது பூராமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்துக்குரியது. அந்த ஆட்டோரில் அம்மிக்கல், குளவிக்கல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய காலத்து செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவீன முறையில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு, மிக்சி, சப்பாத்திகள், குக்கரு, இந்த மாதிரியான பொருட்கள். இதெல்லாம் என்னென்னா விளையாட்டு பொருட்கள். நாம் இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் பயன்படுத்துகிறோம், அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன இதுகளில் வந்து நிறைய கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் அந்த காலம் நம்ம என்னமோ ஒரு 300-350 வருஷத்துக்கு பிறந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. நான் சிறு வயதில் இருக்கையில் எனக்கு ஒரு சிறு வயது இருந்துச்சுன்னா அது அந்த காலம் தானே சொல்லுவோம். அது மாதிரி அந்த சிறு வயதுகளில் நம்ம விளையாண்ட நினைவுகள். இதெல்லாம் எங்கே தயாரிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம விளையாண்டுருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். அதனால் எங்கே தயாரிப்பாங்க, இதுக்கு என்ன பேர்? நம்ம விளையாட்டு சாமான் செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து இதுக்கு பேர் செப்பு சாமான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு சாமான்கள் அப்படின்னு அதுக்கான அர்த்தம் என்னென்ன? செப்பு சாமான் அப்படின்னா ஏதாவது செப்பு சாமான்னா ஒரு குழந்தைகள் விளையாடுறதுக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு சீர்வரிசைகள் கொடுக்காங்கல்ல, பானை, அடுப்பு, குடம், கொப்பரை, அந்த ஐட்டம் பூராமே அதுல இருக்கும். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க செப்பு சாமான்னா அது எங்க இதுல இருந்து தான் வந்திருக்கு. உங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வகையான வட்டார வழக்கு மொழியில செப்பு சாமான்னாலே எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும். விளையாட்டு பொருள், மரத்துல செய்யக்கூடியது, அதுக்கு அந்த கலர் கொடுத்து செய்யக்கூடியது. அது அப்பா சொல்றாங்க. இதுல அந்த அரக்கு வச்சிருக்கீங்களானே? அந்த அரக்கு கையில அந்த அரக்கு. அதாவது இதுல இருக்கக்கூடிய எதுவுமே கெமிக்கல் இல்லை. நம்ம நினைப்போம் அப்படி கலர் கலரா செஞ்சிருக்காங்களே. இது வந்து கெமிக்கல் பெயிண்ட் கிடையாது. இது ஒரு வகையான அரக்கு. இது எப்படின்னா நம்ம பட்டுப்பூச்சியில இருந்து எப்படி பட்டு எடுக்கிறோமோ அது மாதிரி ஒரு பூச்சியினுடைய பிசின்ல இருந்து உருவாகிற, பிசின்னு சொல்லக்கூடாது, பூச்சியினுடைய கழிவுனே சொல்லலாம். அதுதான் உண்மை. குழு, அதாவது பூச்சி வந்து
ஒரு கூடு மாதிரி பட்டுப்பூச்சி எப்படி கூடு விடுதோ அது மாதிரி வடநாட்டில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அஸ்ஸாம் அந்த பக்கங்களில் ஒரு வகையான பூச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வகையான பிசின், அந்த பிசினும் ஒரு வகையில் இவங்க வந்து தயார் செஞ்சு அந்த பிசின் மூலமாக வண்ணம் தீட்டப்பட்டது தானே தவிர இது கெமிக்கல் கிடையாது. அப்படின்னா என்னன்னா, குழந்தைங்க வாயில வச்சாலும் பெருசாக வந்து கேடு வராது, வேற எதுவும் கெமிக்கல் இல்லை அப்படின்றதுக்காக சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் விளையாட்டு ஜாமான், இது பூராமே விளையாட்டு ஜாமான். இது போகிறதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பரம், இந்த மூட்டையோட அப்படி காட்டியிருக்கேன். நம்ம சின்ன வயசில் இந்த பம்பரத்துக்காக எவ்வளோ தூரம் வீட்டில எல்லாம் சண்டை வந்திருக்கும். இந்த பம்பரம் நம்ம இன்னைக்கு பம்பரம் தயாரிக்கிறது இதுக்கு முன்னாடி காணொலியில் பார்த்துருப்போம். பக்கத்தில் அந்த பம்பரம் தயாரிக்கிறது இருக்கு, அந்த பம்பரம் தயாரிக்கிறது பக்கத்தில் இருக்கு. இந்த பம்பரம் ஒரு சின்ன வயசுல எல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவன் பம்பரத்தை சாட்டையில சுத்தி ஆக்கர்னு சொல்லுவோம். அதாவது இந்த பம்பரை யாரு வந்து அதுல தோத்தவனுடைய பம்பரத்தை நடுவில் வச்சு அது ஒரு வட்டம் போட்டு சுத்தி நின்று அடிக்கிறது. ஒரு 10 பேர் இருக்கோம்னாக்கா அதுல ஒருத்தர் 2 பேரை ஆட்டையில தோத்துட்டான்னா அவனை போட்டு இந்த இது பண்றது. இப்ப இருக்க இவங்க போடுற ஆணிலாம் பாத்தீங்கன்னா அந்த ஆக்கர் இறங்காது. இப்போ இவங்க போட்டிருக்காங்களே இந்த ஆணியெல்லாம் ஆக்கர் இறங்காது. நாங்கள் சின்ன வயசில் என்ன செய்வோம்னா, இதுக்கு என்ன செய்வோம்னா, ஆணி இருக்குல்ல அந்த ஆணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்டிங் பட்டறையில் வெல்டு அடிச்சுட்டு வெல்டிங் ராடு இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த தீ வருதே, அந்த தீ வரக்கூடிய வெல்டிங் ராடு ஒரு முளத்தில் இருக்கும். அந்த வெல்டிங் ராடு தீர்ந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து வெல்டிங் ராடு இருக்குனாக்க அந்த வெல்டிங் அடிக்கிற இடத்துல தீரும்போது கடைசி அந்த இவ்வளோ நேரத்தில் ஒரு கம்பி மாதிரி விழுகும். அந்த வெல்டிங் ராட்டினுடைய முனை வந்து கடைசியாக முடியும். அந்த வெல்டிங் ராடு இருக்குல்ல, அந்த வெல்டிங் ராடினுடைய கடைசி பக்கத்தை எடுத்து அதை கூர்மையாக தீட்டி, அதை 2 பக்கத்திலும் கூர்மையாக தீட்டி ஒரு பக்கம் உள்ள அடிச்சுட்டு வெளியில் வச்சிருப்போம். அது ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இதுக்கு முன்னாடி. அப்போ நாம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் பம்பரத்தை உடைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் விருப்பப்பட்டிருப்போம், ஆசைப்பட்டிருப்போம். அவன் பம்பரத்தில் ஆக்கர்னா ஓட்ட போகிறதுன்னு அர்த்தம். அப்படி ஆசைப்பட்டிருப்போம். இன்றைக்கி தான் அந்த பம்பரம் தயாரிக்கிற இடத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நினச்சா இதில் இருக்க கலர்லாம் வந்து உட்காந்து பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பார்க்கலேன்னு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு வித்தின் செகண்ட் காட்டின உடனே அடுத்த செகண்டு இதுதான் இருக்குது. அந்த பம்பரம் சுற்றிக்கிட்டு இருக்கையிலே இப்படி வச்ச உடனே அதான் பம்பரத்தை ஒரு மிஷினில் மாட்டியிருக்காங்க. சுற்றிக்கிட்டு இருக்கு வச்ச உடனே அது வந்து கலரிங் ஆயிடுது. இதுதான் அந்த நம்ம சொன்ன அந்த அரக்கு மாதிரி இருக்கக்கூடிய கலர்கள். இதுதான் இந்த பம்பரத்துக்கு கலர் பிடிக்கிறது. இப்படி வச்ச உடனே இந்த இதில் பாருங்க, இப்படி வச்சு தீட்டின உடனே ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கு, உடனே காஞ்சிரும். இது வந்து கெமிக்கல் இல்லை, கையில் பட்டாலோ குழந்தைய வாயில் வச்சாலோ எதுவும் ஆகாது. இந்த வண்ணம் தான் எல்லா இடத்துலையுமே இதை காட்டுறாங்க. அப்படியே காட்டியிருக்கேன் எல்லாத்தையுமே. இது எல்லாமே இந்த வகையான பிசின்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வண்ணம் தீட்டி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே இருக்கிறது. ஆக மொத்தம் இதை சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும்னா, இதில் வந்து எந்த வகையான கெமிக்கலுமே இல்லை, எந்த வகையான சைடு எஃபெக்ட் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரி தொழில்களை தான் நம்ம ஊக்குவிக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம், நம்ம துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்கறதே வந்திருந்தோம். இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு புவிசார் குறியீடு இருக்கு. இதுக்கு புவிசார் குறியீடு வாங்கிட்டீங்களா? எந்த வருஷம் வாங்குனீங்க? 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தான் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஏன் புவிசார் குறியீடு கிடைக்கணும்னா, இதுக்கான ஒரு அங்கீகாரம். இது இந்த பகுதியில் இந்த மண் சார்ந்த தொழில், இந்த இவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறதா புவிசார் குறியீடு. இது மாதிரி நீங்க பம்பரம் இல்லை இந்த மாதிரியான கைவினை பொருட்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்க செய்யறாங்க? இந்த பொருள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அம்பாசமுத்திரம் மட்டும்தான். அரக்கு லேக் ஒர்க்கு, இந்த சின்ன செப்பு ஜாமான் செய்யறது இங்கே தான். இந்தியா லெவலில் 3 இடம் தான். ஒன்று வந்து தமிழ்நாடு, 2வது வந்து கர்நாடகாவில் சென்னப்பட்டினம், 3வது ஆந்திராவில் மைசூர். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அம்பாசமுத்திரத்தில் தான் இந்த பொருட்கள் பூரா இது பண்ணுறோம். நம்ம நினச்சிருப்போம் எங்கெங்கே இதுன்னு. இந்த தொட்டி கேரளங்க தொட்டி இதெல்லாம் காட்டியிருந்தீங்களா? அதெல்லாம் எங்கண்ணே அதை காட்டுங்க, அந்த மூட்டையும் காட்டிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் இருக்கும்ல, குழந்தைங்க பிறந்த தொட்டில். இன்னைக்கு நவநாகரிகத்தில் நிறைய இது மாறிடுச்சு, ஒரு மாதிரி கூட மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இது வந்து பழைய காலத்துல இருந்து இதுதான், இந்த முறை தான் பின்பற்றப்பட்டுச்சு. இந்த கலர் பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அழகா இருக்கு. அதாவது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்ம தொட்டில பார்த்துட்டு மறந்துடுவோம். அந்த பேசுறது இந்த கலரை பார்த்து பிள்ளைங்க பேசும். அதாவது இந்த கலருக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது, இது வானவில் மாதிரி இருக்கக்கூடிய வானவில்னா அது வேற. நீங்க வேற வானவில் நினைச்சிடக்கூடாது. ஆமா, இது உண்மையான வானவில். அந்த வானவில் கலர்ல இருக்கிறனால அந்த குழந்தைகள் வந்து ஒரு நேரம் வந்து தூங்கும் போது முடிச்சிட்டாலும் இதை பார்த்து ரசிக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, தொட்டில் தொங்கும். அந்த தொட்டில குழந்தைகளுக்கு காற்றோட்டம் வேணும். தொட்டில் வந்து குறுகிய மாதிரி இருந்துச்சுன்னா, குறுகலா இருந்துச்சுனாக்க உள்ள காற்றோட்டம் இருக்காதுன்றக்காக 2 கயிறுக்கு நடுவில், தொட்டியில் இருக்கக்கூடிய 2 கயிறுக்கு நடுவில் இதை கட்டியிருப்பாங்க. இதுல ஒரு ஹோல்ஸ் இருக்கும், போட்டு கட்டியிருப்பாங்க. இன்னும் வரைக்கும் எங்க வீடுகளில் இதெல்லாம், எங்க ஊர்களில் எங்க வீடுகளில் இதை பயன்படுத்துறாங்க. இது இப்போ கம்பிகள்லையும் வந்திருக்கு. அந்த மாதிரி கம்பிகள்லையும் பயன்படுத்துறாங்க. ஒரு முக்கோண மாதிரி கம்பிகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி கம்பியெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது பழைய காலத்தில் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இதை ஒன்றும் மார்க்கெட்டிங் பண்ண வரல, இப்போ தான் விஷயத்துக்கே வரணும். ஆனால் வாங்கினேன். இதை ஏன் இவ்வளவு தூரத்தில் நம்ம பேசுறோம்னா, இது இந்த ஊரினுடைய தொழில். இந்த ஊர்ல இந்த தொழிலை, இந்த வீட்டை அப்படியே காட்டுங்கண்ணே, அப்படி சும்மா காட்டுங்க. நாம ஏற்கனவே பட்டையை பார்த்தோம். சும்மா நில்றா பாப்பா, ஒண்ணும் இல்லை, ஏன் பயந்து ஓர நில்லுங்கடா. டியூஷன் போறதுக்கு வீடியோல தெரியக்கூடாதா?
பார்த்தீங்களா? அதாவது இது ஏதோ ஒரு குடோன்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, இதில் தான் அவங்களுடைய சமையலறை, இங்கே தான் அவங்க தூங்குறது, இங்கே தான் இந்த பொருட்களை வச்சிருக்குது. இதுக்கு பின்னாடி தான் இந்த பட்டறையில் செய்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, இவங்களுடைய வாழ்வாதாரங்கிற இவ்வளோ தான். மிஞ்சி போனால் இங்கே பாருங்கள், இந்த செவத்துக்கு இடையில நான் நிற்கிறேன். 2 பேர் கை நீட்டுனா அந்த செவரு முடிஞ்சு போச்சு. நீங்கள் நில்லுங்க, அப்படியே காட்டுங்க. இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் ஒரு கிச்சன், இதுக்குள்ளே தான் வந்து இவங்களுடைய ஸ்டோர் ரூமு, இதுக்குள்ளே தான் தூங்கணும், இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தான் குடும்பத்தோடு இருக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பற்ற இவ்வளவு தான் இவங்களுடைய வாழ்வியல். இந்த வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி மீட்டு கொடுக்க போகிறோம்? இந்த வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? சரி, இங்கே எப்படிப்பா வந்த அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், இது இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது. நேற்று அண்ணன் வந்து இங்கே இருக்க கொடுத்த துண்டறிக்கையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்கள் பகுதியில் எங்களுடைய இந்த தொழிலுக்கு ஒரு இடையூறாக ஒரு ஹச்டி லைன், அதாவது ஒரு உயர் மின்னழுத்த கோபுரம் ஒன்று போகுது, மின்சாரத்துறை சார்ந்து போகுது, அதை மாத்துறதுக்கு நாங்க போய் பேசணும், 17 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. சிந்திச்சு பாருங்க, இது இவர்களுடைய சொந்த இடம் கிடையாது, இது வாடகை. பின்னாடி இருக்க இடமும் வாடகை. ஒரு சொந்த இடம் வாங்கி, கொஞ்சம் நகரப்புறத்துக்கு வெளியில ஒரு சொந்த இடம் வாங்கி, அந்த இடத்துல நாம இந்த ஃபேக்டரியில கொண்டு போயிடலாம், ஒரு தொழிலை நல்லபடியா பண்ணலாம்னு கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய நபர்கள்ட்ட இந்த தமிழ்நாடு அரசு கேட்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம். அந்த இடத்துல அவர் வாங்கி போட்டிருக்கே ஒரு 5 லட்சம், 5 சென்ட் வாங்கி போட்டிருக்காரு. 5 சென்ட் வாங்கி போட்டிருக்க இடத்துல மேல மின்னழுத்த கோபுரம் போகுது, அதாவது உயர் மின்னழுத்த ஹச்டி லைன் வந்து இபி லைன் போகுது. அப்ப அந்த மின்சாரத்துறைகிட்ட போய் இவங்க இந்த இபி லைனை மாத்தி கொடுன்னு சொல்றாங்க. அது இவருடைய இடத்துக்கிட்ட மட்டும் கிடையாது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 வீட்டுக்கு மேல அந்த மின்சார லைன் போகுது. அது ரொம்ப தவண்டு என்ன சொல்ற, ரொம்ப தாழ்ந்து போகுது. அந்த தாழ்ந்து போகக்கூடிய அந்த லைன்ல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயில, இப்ப இதுதான் லைன்னாக்க மற்ற லைன்லாம் வந்து கிட்டக்க போய் தொட்டாதான் அடிக்கும். ஆனா ஹச்டி லைன் சொல்றது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது இஎம்எஃப்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அது டக்குன்னு நம்மளை ஷக் பண்ணி அதை இழுத்துரும். அப்ப அந்த மாதிரியான காந்த புலங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாதிரி இருக்கும். அந்த அளவிற்கு மின்சாரம் செல்லக்கூடிய இடம். அதை மாற்றி கொடுங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பூராமே அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது இது மாதிரியான இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய, இந்த விளையாட்டு பொருட்கள் செய்யக்கூடிய தொழில் தான். இந்த குடிசை தொழில் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே எங்களுக்கு குடிசை தொழில் செய்யறதுக்கான செட்டெல்லாம் போட்டாச்சு, அஸ்படா சீட்டு போட்டு செட்டெல்லாம் போட்டாச்சு. அந்த செட்டுக்கு மின்சாரம் கொடுங்கன்னு கேட்க போயெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அண்ணன் என்ன செஞ்சுட்டாரு, ஒரு புரட்சிகரமான வேலையை பார்த்துட்டாரு. அந்த இடமெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பகுதியில எல்லாம் மின்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த தாழ்வா போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது மின்சாரத்துறைக்கு ஒரு மனு கொடுத்துருக்காரு. எப்படின்னா, இவர் இடத்துக்கு பக்கத்து இடத்துல ஒரு வீட்டுக்கு நேராக போகக்கூடிய அந்த கரண்ட் லைனு கீழே தாழ்வா போயிருந்திருக்கு. அது அந்த பகுதியில் யாராவது ஒரு தொட்டுட்டாக்க விபத்தை ஏற்படுத்திடும் சொல்லிட்டு அண்ணன் போய் சும்மா இருக்க மாட்டாம முதல்வர் தனிப்பிரிவுக்கு மனு போட்டாருங்க. இவங்க விடுவாங்களா? ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு இவருக்கு மின்சார இணைப்பு கொடுக்க, இவர் வீட்டுக்கு மேலே போகக்கூடிய அந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தை அகற்றவே இல்லை. 17 லட்சம் ரூபா கட்டு அகற்றம்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க. 3 லட்சம் ரூபா எஸ்டிமேட் போட்டா 13 லட்சம் ரூபா பக்கத்தில் வரும். ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடியதுன்னு நான் சொல்லி மனு கொடுத்துட்டேன். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் போட்டேன். அங்கேருந்து நேராக இபி ஆஃபீஸுக்கு வந்தது. இபி ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் பணம் கட்டும் செலுத்தும் பட்சத்தில் இதை நாங்கள் மாற்றி தருவோம்னு போடுறாங்க. ஆனால் பணம் எவ்வளோ செலுத்தணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13 போஸ்ட் நடணும். 13 போஸ்ட் நடக்கு தோராயமாக உங்களுக்கு வந்து ஒரு 13 லட்ச ரூபா, 10 லட்சத்துலேருந்து 13 லட்ச ரூபா வரை வருங்காங்க. இது அவ்வளோ ரூபா நான் இடமும் எனக்கு ஷெட்டுமே அவ்வளோ ஆகலை. இதில் வந்து நான் எப்படி அதை பண்ண முடியும் அப்படிங்கிறக்க கேட்டால், நீங்கள் அதை மாற்றினா உங்களுக்கு அந்த கரண்ட் தரேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பில்டிங் கட்டுங்க, அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங். அப்போ நான் கேட்க, அந்த பக்கத்தில் நீங்கள் பில்டிங் கட்டினா இந்த பில்டிங்லேருந்து நான் பக்கத்தில் கரண்ட் எடுத்தேன்னா அது நாங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்துல பில்டிங் இல்லை, இப்போ நாங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி தான் எல்லோரும் வாங்கிடுவாங்க, நீங்கள் அப்படி வாங்கிக்கோங்க நாங்கள். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இது மறுபடியும் இவங்ககிட்ட மனு கொடுத்து மறுபடியும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போய் மறுபடியும் அம்பாசமுத்திரத்துக்கே வந்து மறுபடியும் இவங்க பணம் கட்ட சொல்லிலாம் செய்தாங்களே தவிர அதை மாற்றதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய இலக்குங்கிறது எப்படி வந்து வெகுஜன மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வந்து பணத்தை வந்து ஆட்டையை போடுறான்னு பாக்குறாங்களே தவிர மக்களுக்கான தீர்வை செய்ய அவங்க தயாரா இல்ல. சொல்லுங்க. அப்புறம் இது வந்து உயர் மின்னழுத்தம் முன்கூட்டியே போகுது. அதுக்கப்புறம் தான் தெருக்கெல்லாம் தெரு தாரோடு போட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க, போர்லாம் நட்டியிருக்காங்க. தாரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட் வைக்கும் போது அந்த லைன்லயே இது திருப்பி கொண்டு வரலாம்ல, அது கொண்டு வராம வச்சுட்டு இப்போ யாராவது வந்தாங்கன்னா மாற்ற சொல்லி அவங்க தலையில கட்டணும்னு நினைக்காங்க. இதுதான் நடக்குது. அதாவது இது வந்து ஒரு காலகட்டங்கள் அதான் தரிசு நிலமா இருந்திருக்கும். அந்த தரிசு நிலங்கள் பட்டா நிலமா தான் இருந்திருக்கும். தரிசு நிலங்கள் பட்டா நிலங்கள் அந்த ஹச்டி லைன் போயிருச்சு. காலப்போக்கில் அந்த தரிசு நிலங்கள்லாம் குடியிருப்பு பகுதியாக மாறும்போது பட்டா நிலங்களுக்கு இடையில போகக்கூடிய லைனை மாற்றணும். அதை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து மனு கொடுத்த பிறகு மாற்றலை. அதோட சேர்த்து இவங்க முதலமைச்சர் தனிப்பிரிவில் போய் பக்கத்து வீட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அண்ணன் பேசவே மொத்தமாக அண்ணனுக்கு ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்க. இப்போ நாம சொல்ல வரது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக இது சம்பந்தமா என்னென்ன செய்ய போறோம்ன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி அவருடைய இடத்துலேயே போய் அதை பார்த்துட்டு அந்த காணொலி வாயிலாவே தெளிவாகவே சொல்லியிருக்கோம்.
இப்போ இதோட நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னன்னா, இது மாதிரியான குடிசை தொழில் நாம மீட்டெடுக்கணும். இது மாதிரியான குடிசை தொழில் அழிஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு பம்பரை விளையாடுறது, கோழிக்குண்டு விளையாடுறது, இந்த மாதிரி விடயங்கள்லாம் செய்யறத ஒரு பெரிய ஒரு சமூக குற்றமாக நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கையில குண்டடிக்க போறது, பம்பரக்கட்டை விளையாட போறது, இது மாதிரியான விடயங்கள்லாம் தவறுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்கு பஞ்சர்ல அந்த குண்டடிக்கையில எந்த வகையில நம்மளுடைய விரல்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம், அந்த பாயிண்ட்ல என்ன வகையான மாற்றங்களா ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று சொல்றாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல விளையாடுவதற்கான விளையாட்டுகள்ல பல்வேறு வகையான விளையாட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டிய விளையாட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீட்டில எல்லாம் சொன்னதுனால நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்துட்டோம். ஆனா பிற்காலங்களில் அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது, ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் போது தெரியுது, ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அறிவியல் காரணத்தை தமிழ் முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓட்டு உடச்சு விட்றா, அடிச்சு விட்றா, நவுத்தி விட்றா, என்னடா எட்டலையா பாவம். நம்ம இருக்கோம் அவங்க வீட்டுக்குள்ள இயல்பான வேலைகளை பார்க்கறதுக்குள்ள நம்ம இதை வேற வழி இல்லை, இவங்களுக்கு இதுதான் குடணும், இதை பார்க்கறக்கா வந்திருக்கோம். அது இருக்கையில் உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் போல. ஆனால் நம்ம அப்படியே வெளியில் போய்க்கிறோமா இல்லை முடிச்சிருவோம், இருங்க எடுத்துட்டு கூட போயிடுவோம். அப்போ இதுதான் நான் சொல்ல வரதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறோம். இந்த துறை, இந்த தொழில் மீட்டெடுக்கப்படணும். ஒரு பக்கம் அரசாங்கம் இவங்களுக்கு செய்ய வேண்டிய மானியங்கள், வட்டியில்லா கடன், இது மாதிரி எல்லாம் கொடுக்கணும். ஒரு வட்டியில்லா கடன் ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா சலுகைகள்ங்கிறது நெசவாளர்களுக்கு அண்ணா, உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்னவெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா என்னவெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? சுருக்கமா சொல்லிருங்க. ஆனா இது மின்சார நெசவாளர்களுக்கு 100 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தந்தாங்கன்னா, ஏற்கனவே 3A கரண்ட்ல தான் தராங்க. இல்லை அதுல கொஞ்சம் தந்தாங்கன்னா எங்களுக்கு நலிவடைஞ்ச தொழிலுக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும். அது போக இந்த மரம் ஆரஸ்பதி மரம் மூலப்பொருள் எங்களுக்கு மரம் தான். இது TNPL பேப்பர், தமிழ்நாடு கவர்மெண்ட் பேப்பருக்குன்னு தனியாக ஃபாரஸ்ட் கார்டு போட்டு வளர்க்காங்க. அதில் எங்களுக்கு வெட்டி நீங்கள் ஃப்ரீயாக மரம் எடுத்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். மூலப்பொருளை விலை குறைவா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னா, இலவசமா கேட்கறது முறை இல்ல, அதை நம்மளும் ஆதரிக்கிறது இல்ல. என்ன ரேட் உண்டோ ஆமா இல்ல அண்ணே, இன்னைக்கு நீங்க தனியார் கிட்ட வாங்குறீங்க, அரசாங்கம் என்ன செய்யுது? அரசாங்கமா ஆரஸ்வதி மரத்தை விளைவிக்குது, அதை அவங்களுடைய மில்லுக்கு பயன்படுத்துது. மில்லுக்கு போற கழிவு கூட எங்களுக்கு தந்தா, அதுதான் நான் சொல்றேன். அவங்க மில்லுக்கு போகுது, அந்த மில்லுக்கு எப்படி நீங்க குறைந்த விலையில கொடுக்குறீங்களோ அதே மாதிரி குறைந்த விலையில எங்களுக்கு மூலப்பொருளான இந்த ஆரஸ்வதி மரத்தை குறைந்த விலையில கொடுங்க. அதே நேரம் அண்ணே, ஆரஸ்வதி மரமே அழிக்கப்பட வேண்டிய மரம். பொதுவா நான் என்ன சொல்றேன், அதாவது நீங்க இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்யறதுக்கு நான் இங்க ஏற்கனவே பேசும்போது கேட்டு சவுக்கு மரம் ஒத்து வராதானே, சவுக்கு மரம் வெடிக்கும்னு சொன்னீங்க. இந்த மரம் வெடிக்காம இருக்கு, நம்ம கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு விலை குறைவாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னொன்னு இது காஞ்சாலும் வெடிப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுனால நீங்க பயன்படுத்துறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆரஸ்வதி மரம், சீமை கருவேல மரம், இது பார்த்தினிய செடி, மஞ்சள் கடம்பு, தேக்கு இதுல தான் நாங்க செஞ்சுக்கிட்டோம். அந்த லெவல்ல இந்த மரத்துல போட்டு எங்களால செய்ய முடியல, இருக்கிறதுல அதோட விலை அதிகம். அதாவது ஒரு காலத்துல வெவ்வேறு வகையான நாட்டு மரங்களை நீங்க செஞ்சிருந்திருப்பீங்க. இன்னைக்கு நாட்டு மரங்களுடைய விலை அதிகம். ஆகவே விலை குறைவா இருக்கிறதுனால இருக்கிறதுலே ஆரஸ்வதி மரம் பரவாயில்லைன்னு நீங்க செய்றீங்க. அப்ப ஆனால் ஆரஸ்வதி மரம் ஒழிக்கப்பட வேண்டியது. அதாவது உங்க தொழிலுக்கு எந்த அளவிற்கு நாங்க ஆதரவா இருக்கிறோமோ அதே நேரத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவையற்ற மரங்கள் இந்த பூமிக்கும் இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் சமுதாயத்துக்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடிய மரங்களை நம்ம அகற்றியாகணும். அது மாதிரி அகற்றக்கூடிய இடங்கள்ல ஆரஸ்வதி மரம் இருக்கு. ரப்பர் மரத்துல தான் வந்துருச்சு. அதானே ரப்பர் மரம் விலை கூடும்போது எங்களுக்கு என்ன இல்ல, அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல இதுக்கு இந்த மரத்தோட சௌரியமா எங்களுக்கு கிடைக்கும் போது அதை தான் நாங்க கண்டிப்பா எங்களுக்கு கிடையாது, எல்லா மரத்திலையும் நாங்க உற்பத்தி பண்ணிடலாம். கண்டிப்பா அதை பண்ணுவோம். அதனால தமிழ்நாடு அரசு, நம்ம தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறதும் சரி, நாம வெற்றி பெற்றால் நாம வைக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா, இவர்களுக்கான இந்த மூலப்பொருட்கள் குறைவான அளவுல அவங்களுக்கு மரங்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவங்களுக்கு மின்சாரத்தை எப்படி நாம நெசவாளர்களுக்கு கொடுக்குறோமோ, எப்படி விவசாயிகளுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி இவங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கணும். குறைந்தபட்சம் விலை குறைவானாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று, மானிய விலையில அவங்களுக்கான மின்சாரங்களை கொடுக்கணும். ரெண்டாவது, வட்டியில்லா கடன்களை கொடுக்கணும். இந்த மாதிரியான நபர்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுக்கணும். இன்னொன்று, உண்மையிலேயே தமிழக முதலமைச்சருடைய இலவச வீடு வாங்குறதுக்கு தகுதியான நபர்கள் இவர்கள் தான். ஏன்னா அவங்க வாழ்ற இடத்த நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துக்குள்ள நம்மளால இருக்க சொன்னா இருப்போமா? எவ்வளவு நேரம் வேர்த்து ஒழுகுது, நம்மளால உள்ளே நிற்க முடியல. இதுல தான் அவங்க வாழணும், இதுல தான் சாப்பிடணும், இதெல்லாம் தூங்கணும்னா இவங்களுடைய வாழ்வியல்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா முதலமைச்சருடைய இலவச வீடு வழங்கும் திட்டம், இன்னும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய திட்டங்கள், இது மாதிரியான ஏதாவது ஒரு திட்டங்கள் மூலமா இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா பிரதம மந்திரியினுடைய வீடு குடியிருப்பு திட்டம், இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில இது மாதிரியான மக்களுக்கு வீடுகள் கொடுக்கறது, வீட்டு இடங்கள் கொடுக்கறது, அல்லது வீட்டு இடம் வச்சிருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான சேவைகளை எல்லாம் இந்த மாதிரியான மக்களுக்கு தான் செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த ஆளுங்கட்சிக்காரங்களை இதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப திமுக என்ன செய்யும், தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு வீடுகளை பூரா இலவச வீடுகளை பூரா கொடுத்துரும். ஒரு கிராமத்துல ஒரு
30 வீடு 50 வீடு வந்திருக்குன்னா அந்த 50 வீடையும் நான் திமுகனா திமுக காரனுக்காக பார்த்து கொடுக்குறது, அதிமுகனா அதிமுக காரனுக்காக பார்த்து கொடுக்குறது. அது மாதிரி இல்லாம உண்மையிலே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரெல்லாம் உண்மையிலே வீடு இல்லாம இருக்கா, சின்ன வீடு இல்லாம இருக்குதுல்ல, வீடு குடியிருக்கவே வீடு இல்லாம இருக்குது. ஏன்னா திமுக காரனால வீடுனாலே அவனுக்கு சின்ன வீட்டுக்கு சின்ன வீடு இந்த மாதிரி போயிடுவாங்க. நான் அந்த மாதிரி வீடுகளை சொல்ல, பொதுவாக இயல்பாக குடியிருக்கிறதுக்கே வீடு இல்லாத இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வீடு கட்டி கொடுக்குறது. முதலமைச்சர் ஸ்கீமா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியோட ஸ்கீமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நபர்களுக்கு கிடைக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாம ஆட்சிக்கு வந்தா நேரடியாக கள ஆய்வு செஞ்சு இது போன்ற நபர்களுக்கு கொடுத்தா தான் உண்மையான திட்டங்கள் போய் மக்களை போய் சென்றடையும். இது போதுக்கு இது மாதிரியான பொருட்களை வாங்க தயவு செஞ்சு. நம்ம வந்து வீலாக ஒன்றும் பண்ணலை, இதனால நம்மளுக்கு எது லாபம்லாம் இல்லை, வேற எந்த வகையான பிரயோஜனமும் இல்லை. நம்ம இதை சொல்றதுனால நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல என்னென்னமோ விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்குறோம், பிளாஸ்டிக்ல வாங்கி கொடுக்குறோம், ரப்பர்களை வாங்கி கொடுக்குறோம், அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இது மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பக்கம் கற்பனை திறன் வரும், இன்னொரு பக்கத்தில் இதை பயன்படுத்தும் போது வாயில வச்சுட்டாலோ அல்லது வந்து ஏதாவது இதை பயன்படுத்திட்டு உணவை போய் நேரடியாக கையை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, சரியா கழுவாம சாப்பிட்டாலோ எந்த வகையான உடற் பிரச்சனையும் வராது, பக்க விளைவுகள் வராது. அதனால இது மாதிரியான பொருட்களை வாங்கி விளையாடும் போது இப்படி ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை மேம்படும். ஆகவே இந்த மாதிரியான பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இந்த மாதிரியான பொருட்களை வாங்க. அந்த அண்ணா வேற என்னென்ன இருக்கு, நானும் உங்கள்கிட்ட சொல்றதோட சேர்த்து நானும் வாங்குறேன். ஆனால் எனக்கும் இது மாதிரி விளையாடிச்சுட்டு எனக்கு பிள்ளைங்க இருக்கு, குழந்தைங்க இருக்கு, அதனால இங்கே கூட காசு கொடுத்தே வாங்க. நான் திமுக காரனா அதிமுக காரனா இல்லை, ஓசியில் வாங்கிட்டு போறதுக்கு இது எதோ வீலாக்கும் கிடையாது. இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்கங்கன்னு சொல்றதுக்கு எங்களால் முடிஞ்சது. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறோம். அப்படி நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் செலவழிக்கிறோம்னா இந்த 1 மணி நேரம் இங்கே பாருங்க, இது வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தாலும் கிடைக்கும். ஆனால் ஆன்லைன்ல இது கிடைக்குதாப்ப? ஆன்லைன்ல கிடைக்கும். அம்பாசமுத்திரம் முழுக்க அன்னை மாதிரி பல நூறு தொழிற்சாலைகள் இது மாதிரி இருக்கு, சின்ன சின்ன தொழிற்சாலைகள். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பட்டறைன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன பட்டறைகள் நிறைய இருக்கு. முழுக்க வந்து அம்பாசமுத்திரம் முழுக்க இந்த தொழில் நடக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய நடக்குது. இது மாதிரியான பொருள் இதெல்லாம் என்னன்னா கிளு இப்ப எப்படியா இருக்கு? இது இப்படி இங்கே எப்படி வந்துச்சு? அதாவது இது நீங்க தயாரிக்கல, கர்நாடகால இருந்து வாங்கி வச்சிருக்கீங்க. ஹோல்சேலா வாங்கக்கூடிய வியாபாரி எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுன்னு சொல்லுவோம். நீங்க வாங்கி இதோட சேர்த்து கலெக்ஷனா சேர்த்து வச்சு கொடுக்குறீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு விளையாட்டு பொருட்கள் இது பூரா கொடுக்குறோம்னா இதை மட்டும் ஆந்திராவில் போய் தனியாக வாங்க முடியாது. அதனால அவங்க செய்யறதையும் நீங்க வாங்கி, இது உங்களை மாதிரியே ஒரு கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய நபர்கள் அதை வாங்கி இதோட கொடுக்குறீங்க. சரி, நன்றி. ஆந்திரா மக்களும் தெலுங்கர்களும் நல்லா இருக்கட்டும். இது வந்து என்னன்னா, இது நீங்க செய்யறதானா? இது நீங்க செய்யறதா? நீங்க செஞ்சு இப்படி விற்கிறீங்க. லைட்டு போட்டு காட்டுவோமா? மொத்தமாவே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கு பாவத்தை. அதை பிடுங்கண்ணா மொத்தம். இருங்க நானே போட்டுறேன். நீ வாட்டு பிடிங்கி விட்டுறாங்க. அப்படியே இருக்கட்டும், நம்ம பிடிச்சிக்க. நான் பிடிச்சிக்கிறேன். ஆனால் எடுக்காதீங்கண்ணே. எங்க அதெல்லாம் காட்டுங்க, இந்த ஃபேன் எல்லாம் காட்டுங்களே. இதுதான் இந்த வீட்டுக்குரிய ஃபேனு. இப்படி விளக்கறிகிற மாதிரி இருக்கான். இன்னும் இது அந்த ஒரு 4, 3, 5 அப்படி இருந்தாக்க இன்னும் நல்லா இருக்குண்ணே. ஆமாம், இல்லை போதும். இந்த மாதிரியெல்லாம் இது மாதிரியான கைவினை பொருட்களை எல்லாம் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க, இதுகளெல்லாம் வாங்குங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இது மாதிரியான விளையாட்டு பொருட்கள் ஒரு பல நூறு குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு வியாபாரம் நடக்கும். அவங்களோட வியாபாரத்தின் மூலமாக அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி, அதன் மூலமாக அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு. இவங்க தலைமுறைக்கு அப்புறமெல்லாம் இந்த தொழிலை யார் செய்ய போகிறாங்களோ, இருக்கோ இல்லையோ, அழிஞ்சு போகுதோ என்னன்னு தெரியல. நம்மளாம் இதெல்லாம் வாங்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு. இப்போ காரைக்குடி பொருட்கள், காரைக்குடியில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய உபயோக பொருட்களை காட்டுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு காலத்தில் ஷோகேஸுக்கு மட்டுமே ஆகக்கூடிய பொருளாக இது மாறிவிடும். ஆனால் எனக்கு அதே மாதிரி கொடுங்க. இந்த தொட்டி கம்பு ஒன்று, இந்த இது மாதிரியான பொருட்கள் 2 செட்டு. நீங்கள் சொன்னால் இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் இருக்கிறது ஒன்று, பழைய காலத்தில் இருக்கிற ஒன்று, அப்படி கொடுங்க. நானும் கொண்டு போய் என் பிள்ளைகள்கிட்ட விளையாட கொடுக்குறேன். அதே மாதிரி அண்ணே இது என்ன, இதுக்கு பேர் செப்பு செட்டு, சிலிண்டர் செட்டுமாங்க. சிலிண்டர் செட்டு, செப்பு செட்டுங்கிறது இந்த அங்கே கொடு. அந்த செப்பு அதே என்ன செப்புனா, செப்பு ஜாமான், விளையாட்டு ஜாமான்னு சொல்கிறாரு. செப்புனா இல்லைண்ணே, செப்புனா சொல்லுன்னு இருக்கு. செப்புனாலும் தமிழ் சொல்லுதான். இன்னைக்கு தெலுங்கர்கள் அதை பயன்படுத்துறாங்க. செப்புனா சொல்லுன்னு இருக்கு. அதானே சொல்லிக் கொடுக்குறப்போ ஒருவேளை இதை வச்சு விவசாயம் அது இது மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இருக்கலாம்ல. அப்படி கூட செப்புனா சொல்லுன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு அடுப்படியில என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது, சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்காக கூட இருக்கலாம். அதனால கூட செப்பு ஜாமான் கூட சொல்லியிருக்கலாம். இது இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு வாங்க. அண்ணே உங்க பேர் என்ன? மணிகண்டன். நான் வியாபாரம்லாம் பார்க்க சொல்லலாம். மணிகண்டன் அண்ணே. நான் அண்ணனுக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணல. அண்ணனுக்கு சொல்லி அண்ணனுடைய நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்து அதன் மூலம்
கமிஷன் வாங்குற ஆட்கள் கிடையாது. நாங்க வாங்குறோம். அண்ணன் மாதிரியே மணிகண்டன் மாதிரியே இந்த அம்பாசமுத்திரம் போற நிறைய தொழிலாளர்கள் இருப்பாங்க, நிறைய தொழில்கள் இங்க நடக்குது. இந்த குடிசை தொழில் மேம்படணும்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுங்க. நாங்க ஒருவேளை அண்ணன்ட்ட மட்டும் அண்ணன் பேரை சொன்னோம்னா அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும். அண்ணன் பேர் மணிகண்டன் அவ்வளவுதானே தவிர இது மாதிரி மணிகண்டன் மாதிரி 100 பேர் 150 பேர் இந்த ஊர்ல தொழில்கள் செய்வாங்க. அவங்க எல்லாருக்குமே பலன் பெறிட்டு நீங்க போய் ஆன்லைன்ல போய் பாருங்க. அப்படி இல்லாட்டி இதெல்லாம் எங்கனே போய் வாங்கலாம்? அந்தந்த ஊர்கள்ல கோயில் வாசல்கள். இப்ப மதுரையில எங்க ஊர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனாட்சி கோயில கிடைக்கும். திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் எல்லாம் பழனி எல்லாம் கோயில் வாசல்கள் தான் எல்லாமே கோயில் வாசல்கள் கிடைக்கும். எங்க ஊர்ல எல்லாம் புது மண்டபத்துல முழுமையா அது ஊரா கிடைக்கும். ஆமா, புது மண்டபத்துல நாங்க எல்லா பொருளும் போய் வாங்க போயில இது மாதிரியான பொருட்கள் நாங்க பாத்துருக்கோம். ஆனா அது என்னமா நாங்க புது மண்டபத்திலே உற்பத்தி செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் நீங்க உற்பத்தி செஞ்சதுன்னா. இது எவ்வளவுண்ணே? 160. இது 140. சரிங்கண்ணா. அப்படியே அந்த கட்டை ஒன்று கொடுத்துருங்க. இது மாதிரி நாங்களே எங்கள் கட்சிக்காரவங்க வந்தவங்க எல்லாருமே எங்களால் முடிஞ்சு வாங்கிட்டு போகிறோம். இதே மாதிரி மற்றவங்களும் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுற மாதிரி செய்யுங்க. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்குறவங்க இல்லைண்ணே. நான் ஏற்கனவே உங்கள் இடத்த பார்த்துட்டு வந்து சொன்னோம். நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொழிலை இன்னைக்கு எப்படி புவிசார் குறியீடு வாங்கியிருக்கீங்களோ இது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன். அமெரிக்காவிலேயோ ஐரோப்பிய நாடுகள்லையோ வளைகுடா நாடுகள்லையோ ஒரு குழந்தை பிறந்தா தமிழ்நாட்டிலிருந்து இந்த விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை உருவாக்குவோம். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்த பொருள் போகல, இந்த பொருள் மட்டும் அவன்கிட்ட போய் சேராது. இதுல உள்ள இருக்கக்கூடிய உரல்னா என்னன்னா உட்காந்து தேடி பார்ப்பான். இதுல இருக்கக்கூடிய அம்மிக்கல்னா என்னன்னு தேடி பார்ப்பான். அந்த அளவிற்கு இந்த புவிசார் குறியீடு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஜாமான்களை உலகளாவிய அளவுல ஒரு விளையாட்டு பொருளா கொண்டு போற அளவுக்கு உங்களுடைய சந்தையை மல்டி லெவல்ல பெருக்கி தருவோம்னே. ஒண்ணு, உங்களுக்கு இலவச மின்சாரத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சு தருவோம்னே. அல்லது மானிய விலை. ஒண்ணு இலவச மின்சாரம், அப்படி மானிய விலையில மின்சாரம். ரெண்டாவது வட்டியில்லா கடன். வட்டியில்லா கடன்ல இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்க கடன் வாங்குறீங்க, வட்டியில்லா கடன் 7 லட்ச ரூபா சரியா கட்டினா 3 லட்ச ரூபா தள்ளுபடி. அப்போ உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும். நீங்க 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு சரியா கட்டாட்டி உங்களுக்கு 10 லட்சமே கடன்ல இருக்கு, சிவில் ஸ்கோர்ல ஏறிடும். 10 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா வட்டி இல்லாத கடன். அதை நீங்க சரியா திருப்பி செலுத்துனீங்கன்னா 7 லட்சம் மட்டும் செலுத்தினா போதும். 3 லட்சம் உங்களுக்கு மானியம். ஒருவேளை ஆண்கள் பேர்ல இல்லாம பெண்கள் பேர்ல இருந்தா அது பகுதிக்கு பகுதி, அதாவது 50% மானியம். நீங்க ஆண்கள் பேர்ல இருந்தா 30% மானியம். ஏன் அப்படின்னா பெண்களை முதலாளியா மாத்தணும், பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு 50% மானியத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்களுடைய தேர்தல் செயற்பாட்டு வரையில சொல்லியிருக்கேன். நன்றிங்கண்ணே, வணக்கண்ணே. விவசாய சின்னம்னே, முடிஞ்ச அளவு இந்த காணொலியை பார்க்குறவங்க இவங்களுடைய தொழிலுக்காகவும் நாம் ஒரு கட்சிக்காகவும் விவசாய சின்னம் கொண்டு போய் சேருங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் அதை செஞ்சு தரோம்னே. ஒருவேளை வெற்றி பெறாவிட்டால் இதை செய்வதற்கு போராடுவோம்னே. வாழ்க்கை பூரா போராடிட்டே இருக்க முடியாதுண்ணே. அனைத்து வகையான துன்பப்புட்டுகளுக்குமான தீர்வு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. ஆட்சி அதிகாரத்தை எங்க கையில் ஒப்படைங்க, உங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் சரி செஞ்சு தருவோம்னே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.